ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்குறீங்க? கருப்பு கொண்டக்கடல. ஆமாம், அந்த பேரை கேட்டாலும் சரி, பார்த்தாலும் சரிங்க, காத தூரம் ஓடுவோம். நம்ம 8 அடி ஓடணும்னா நம்ம பிள்ளைங்க 16 அடி ஓடுங்க. அப்படியாப்பட்ட ஒரு கொண்டக்கடலையில் தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான லாலிபாப் செய்ய போகிறேன். இந்த லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு உங்கள் குழந்தைங்க சிக்கன், மட்டன், இறால், நண்டு எதுவுமே எனக்கு வேண்டாம், நாளைக்கும் செஞ்சு கொடுங்க, அடுத்த நாளும் செஞ்சு கொடுங்க, அடுத்த நாளும் செஞ்சு கொடுங்கன்னு டெய்லி கேட்டு இதையே தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதும் சரி, அது என்னென்ன விரும்பி சாப்பிட்றீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அதில் உள்ள நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டாம். நம்ம உள்ளங்கையிலே உலகம் இருக்குது. ஆமாங்க, மொபைலில் தான் சொல்கிறேன். அதில் கூகுள் மாமா நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். அவர்கிட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றோம், இதில் என்ன இருக்குது, ஹெல்த்தி இருக்கா, அதில் அன்ஹெல்த்தி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னு வைங்களேன். அப்போ நமக்கு தெரியுங்க நம்ம எந்த அளவுக்கு அன்ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியாக வாழறதுக்கு இன்சூரன்ஸ் முக்கியம் இல்லைங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கிச்சனில் கூடுதலாக ஒரு 20 நிமிஷம் செலவிடுறோம் பாருங்களேன், அதுதான் நம்மளோட ஹெல்த்தி. நம்மளோடது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தோடது, நம்ம குழந்தைங்களோடது, நம்ம எதிர்கால சந்ததியினரோடது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தான் அப்படி இருந்துட்டோம். இனிமேலாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழ ட்ரை பண்ணுவோம். ஒரேடியாக மாற்ற முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல், அதை சுண்டலாக எடுத்துக்கிட்டால் தான் கஷ்டம். இதை மாதிரி லாலிபாப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போடுங்க, அது உப்பி வந்துடும். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு மசாலா ஐட்டமும் நான் சேர்க்கலை. வீட்டில் உள்ள இஞ்சி, மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம் அதை மட்டும்தான் சேர்த்து கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து செஞ்சுருக்கேன். வேறு ஒரு விஷயத்தையும் நான் இதில் சேர்க்கலைங்க. ஆமாம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய்த்தூள் தான். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். சிக்கன் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை, வாழைப்பூ கோலா உருண்டை எதையுமே செய்ய மாட்டீங்க, இது மட்டும்தான் செய்வீங்க. மறுபடி செய்வீங்க. உங்கள் லிஸ்ட்டில் இது வரைக்கும் இந்த கருப்பு கொண்டக்கடலைங்கிறது இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால் இனிமே இதை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுடுவீங்க. ஆமாங்க, அப்படியான ஒரு டிஷ் தான் இந்த கருப்பு கொண்டக்கடலை லாலிபாப். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப லென்த்தியாக பேசுகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி பேசுகிறதுக்கு யாருமே இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி நம்ம தான் பேசணும். யாருமே அதை பற்றி நினைக்கக்கூட விரும்பலை. அதை பற்றி யோசிங்க, கொஞ்சம் நினைங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாரோட நலனும் நம்ம கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சனில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அதுக்காக செலவிட்டோம்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.